ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கிரேன் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் புதிதாக மீன்பிடி இறங்குதள கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஈடுபட்டிருந்த ராட்சத கிரேன் வாகனம் பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கிரேன் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் கடலில் குதித்து உயிர் தப்பினார். மேலும் மீன்பிடி இறங்குதளத்தில் கவிழ்ந்தவாறு கிரேன் வாகனத்தை மீட்கும் பணியில் கட்டுமான நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் பெயரளவில் மட்டுமே இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பராமரிக்கப்படாமல் தரைதளம் சேதமடைந்தும், பேட்டரி கார்கள் காட்சி பொருளாகவும், லிப்ட் வசதியின்றியும் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் லிப்ட் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், கோச் பொசிஷன் அறிவிப்பு போர்டுகள் வைக்கவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் அங்கன்வாடி மையம் அடிப்படை வசதிகள் இன்றி இயங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வத்தலகுண்டு பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகரின் மையப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் வாடகை குடியிருப்பில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையமானது குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கி வருகிறது. மேலும் கடந்த 6 மாதங்களாகவே மின்சார வசதியும் இன்றி பாடம் நடத்தும் அவலம் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் கோடை காலம் ஆரம்பித்துள்ளதால் உடனடியாக அங்கன்வாடி மையத்தை அனைத்து வசதிகளும் கூடிய வேறு இடத்திற்கு மாற்ற பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அங்கன்வாடி இருக்குது. சிறு குழந்தைகள்லாம் சொல்லித்தர கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய குடும்பம் என்னென்னா, அந்த வீட்டில் கரண்ட்டு கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெயில் காலத்தில் கரண்ட் இல்லாமல் எப்படி இருக்குங்க? இதை யார்கிட்ட சொல்கிறது? பாத்ரூம் வசதி கிடையாது. கரண்ட்டில் எப்படி பாத்ரூம் இருக்கா? எந்த வசதி, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு, இது சொந்த கட்டடம் கவர்மெண்ட் சார்பாக கட்டி கொடுத்தா தான். குழந்தை தண்ணி வசதி கிடையாது. அடிப்படைங்கிறது பேசிக்கே எதுவுமே இல்லை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தனி நபருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேச்சேரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புல்லசோழியூரில் சுமார் 1.5 ஏக்கரில் ஏரி அமைந்துள்ளது. இங்கு விஏஓவாக இருந்த பெரியசாமி என்பவர் ஏரியை தனது மனைவியின் பெயரில் பட்டா மாற்றம் செய்து பின்னர் விற்பனை செய்துள்ளார். தற்போது அந்த நிலத்தை வாங்கிய தேன்மொழி என்பவர் பிளாட் போட்டு விற்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லிவந்தம் கிராமம் புல்லச்சோழியூர் சர்வே 276/3 உள்ள இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை அளவீடு செய்ய சொல்லி அந்த பட்டாதாரர் தேன்மொழி என்பவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு பண்ணுறதா நாங்கள் தகவல் அறிஞ்சு தான் இன்றைக்கி அதை எங்கள் ஏரியை காப்பாற்றணும், பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு பொதுமக்களாக நாங்கள் இன்றைக்கி போராடிட்டுருக்கிறோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். பண்ருட்டி 4 முனை சந்திப்பு ரயில்வே மேம்பாலம் சர்வீஸ் சாலையில் டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதனால் மது பிரியர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை ஓரங்களில் வைக்கப்பட்ட மரக்கன்றுகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பராமரிக்காமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். ஆரம்பத்தில் மரக்கன்று வைக்கிறோம் என்று புகைப்படம் போட்டு அதிகாரிகள் விளம்பரப்படுத்தினர். தற்போது கண்டும் காணாமல் செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீண்டும் மரக்கன்றுகளை பாதுகாக்க பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து நடத்துனரை மர்ம நபர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து செல்வதற்கு இடையூறாக இருந்த காரை நகர்த்தி நிறுத்துமாறு நடத்துனர் செந்தில்குமார் கூறியுள்ளார். அப்போது காரில் இருந்த மர்ம நபர்கள் நடத்துனரை தாக்கி சட்டையை கிழித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.